நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு ரெண்டு இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்றது ஒரு ஸ்டாக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது ஃபண்டமெண்டல், அதாவது அதனுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்கு, அவங்க எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து அது ஒரு ஃபண்டமெண்டலா பார்க்கறது. டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்றது மெயினாக ப்ரைஸை தழுவி அந்த எல்லா ஸ்டாக்குமே ஒரு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக போகாது. டைம் ஆக ஆக ஏறிக்கிட்டே போகும் அப்படின்றது. ஏற ஏற்றம் இருக்கும், கொஞ்சோண்டு இறக்கம் வரும், திருப்பி கொஞ்சம் ஏற்றம் இருக்கும், கொஞ்சம் இறக்கம் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நேர்கோட்டில் போகாமல் மேலேயும் கீழே அசைஞ்சு அசைஞ்சு மேலே போயிட்டு இருக்கோம், இல்லை கீழே டவுன்வர்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணாலும் அது மாதிரி வந்து ரொம்ப மேலே பீக்கில் போய் வாங்காம அது வந்து கொஞ்சம் கீழே ரீட்ரேஸ் ஆன உடனே போய் வாங்குறது. அது டெக்னிக்கலாக உள்ள பார்த்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பார்த்து இது பண்ணுறது. ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட் பார்த்து அதில் வந்து அவங்க கிட்ட இருக்க மணியை irrespect ஆஃப் த டைமிங் அவங்க போடுவாங்க. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணுவாங்க. அவங்க புக் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட வந்து 80 90 100%லாம் புக் பண்ணுவாங்க. ஸ்டாக் அப்படியே டபுளாக கூட ஆகும். பட் டெக்னிக்கலாக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்விங் மாதிரி, ஒரு ஷார்ட் டேர்மாக மேலே போய் கீழே வருது, மேலே போய் கீழே வருதுல, அதில் போயிட்டு ஒரு 10% 5% அது மாதிரி வந்து குயிக்காக பிடிச்சிட்டு வெளியே வரவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ஸ்டாக்லையும் இந்த ஸ்விங் நடக்கும். ஸோ அந்த ஸ்விங்கில் நம்ம போனோம்னா, சப்போஸ் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ஸ்டாக்கை வந்து கண்டினியூஸாக நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இப்போ நம்ம என்எஸ்சியில் டாப்பாக இருக்கிற 15 ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னா வந்து அதுக்கு முதல்ல வந்து சொல்லணும்னா ஒரு க்ரைட்டீரியா போடணும். எனக்கு வந்து டாப் என்ன சொல்லுவேன்னா, ப்ரைஸ் சூப்பராக இருக்கணும், மார்க்கெட் கேபிட்டல் சூப்பராக இருக்கிறத நான் டாப்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை அவரோட ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தால் தான் டாப்னு சொல்லலாம். ஸோ அதனால நம்ம ஒரு க்ரைட்டீரியா போடுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும். ஒவ்வொரு பீரியட் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும். மார்க்கெட் கேபிட்டல்ங்கிறது வந்து பெரிய கம்பெனியா இருக்கணும். சின்ன கம்பெனினா அது வந்து வந்து நாளடைவில் காம்படிட்டர்ஸ் வருவாங்க, நசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி, அது காம்படிட்டர்லாம் அந்த அளவுக்கு கொண்டு வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப பெரிய கம்பெனிலாம் டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சிலது ஆயில் டெலிகாம் அது இதுன்னு அவங்களே வந்து வேற வேற துறையில வந்து அவங்க வந்து இது பண்றதுனால அவங்களோட இது பங்கை வாங்கும்போது நம்ம இன்டைரக்டா டைவர்சிஃபை ஆகிடும் வேற வேற செக்டர்ல. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸ் கொடுத்து முடிஞ்சு போய் கையில் வர இருக்கிற ப்ராஃபிட் வந்து நிறைய இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டெப் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக, கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கடன் இல்லாமல் பிஸ்னஸ் இருக்காது. பிஸ்னஸ்னாலே பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக கடன் வாங்குவோம், அதனால பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடையும், அது ஓகே. ஆனால் அது வந்து அவங்களுடைய ஈக்விட்டி, அதாவது அது அவங்களுடைய கொள்ளளவை விட கம்மியாக இருக்கும். டெப்ட் வந்து கம்மியாக இருந்தால் ஓகே, அப்படி மாதிரி சொல்லலாம். அவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஷேர் வாங்கணும்னா அந்த ஷேர் வந்து எவ்வளோ கொடுக்குது நமக்கு அப்படின்னு. ரிலேட்டிவ்லி இந்த பிஇ ரேஷியோ பார்த்து, பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் வேல்யூவாக இருக்கும். ஓவர் வேல்யூ ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் இருக்கணும். இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதோட புக் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அவங்களோட ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும், அவங்க வருஷா வருஷம் அவங்களுடைய வந்து போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வந்து நினச்சி அவங்க ஹையர் ப்ரைஸ் கொடுத்து பை பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி யோசிச்சுட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம போய் இதில் வந்து screener.in போகிறோம். நம்ம புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. இது மாதிரி வந்து யோசிக்கிறது நம்மள மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து ஸ்க்ரீனரில் வந்து டெவலப்பும் பண்ணி வச்சுருப்பாங்க.
நம்ம போய் இருங்க பார்க்கலாம். இங்க போயிட்டே இருக்கு, சுத்திட்டு இருக்கு. ஓகே. ஸோ லாகின். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு இன்டர்நெட்டு கொஞ்சம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு செக்டர் வைஸ் நிறைய இருக்கும். இப்போ வந்து போயிட்டு எந்தெந்த செக்டர் வேணுமோ அந்த செக்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸும் இதுல வந்துடும். கிட்டத்தட்ட 50 பேஜுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஆம், இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் இங்க வரும். ஆட்டோமொபைல் இருக்கு ஸ்டாக், அந்த ஸ்டாக்கோட பிரைஸ், அதோட பி ரேஷியோ, மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, டிவிடெண்ட் yield எவ்வளோ இருக்கு, நெட் ப்ராஃபிட் என்ன, லாஸ்ட் குவார்டர்ல என்ன, அந்த குவார்டர் வேரியன்ஸ் போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்டர் எந்த அளவுக்கு அதிகமோ கம்மியோ பண்ணியிருக்கு அப்படின்றது. சேல்ஸ் குவார்டர் ரிலேட்டிவ் இதை காட்டுது. அதுக்கப்புறம் குவார்டர் சேல்ஸ் வேரியன்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, சாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12 மந்த்ஸ், ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்ல, ஏர்னிங்ஸ் per share இந்த 12 மந்த்ஸ்ல, டெப்ட் எவ்வளோ, ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ரேஷியோ, இதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எது வந்து வரிசைப்படுத்தணுமோ, இப்போ எனக்கு வந்து இது பார்க்கணும்பா, என்னன்னா எனக்கு வந்து யார் நிறைய earn பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா பேட் 12 மந்த்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஹையஸ்ட் ஏர்னர் இங்கே வந்துருவாங்க. ஸோ அது டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். டாடா மோட்டார்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது செக்டர் செக்டராக போக போகிறது இல்லை. நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்கேன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேட்டிங் நியூ ஹைஸ் அப்படின்னா என்னன்னா, கம்பெனி ஹையர் ஹையாக மேலே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ ஓகே, இந்த மாதிரி கம்பெனி நம்ம எடுத்தோம். இந்த மாதிரி கம்பெனியில் எனக்கு வந்து ப்ராஃபிட் செம்மையா பண்ணணும். செம்மையா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து எனக்கு வந்து சூப்பரா இருக்கும். லாஸ்ட் 1 இயர்ல வந்து அவங்க ப்ராஃபிட் ஹையஸ்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்கிறது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ வந்து டாப் 10 கம்பெனிஸ் சூஸ் பண்றேன்னா எனக்கு டாப்பா ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா வேணும். அதே சமயத்துல நான் என்ன மைண்ட்ஃபுல்லா இருக்கணும்னா, ஒரு பத்தா 10 லட்சம் போட்டு இருக்கிற கம்பெனி இருக்கும். அவங்க வந்து 10 லட்சம், 10 லட்சம் கோடி போட்டு சரி, இந்த எக்ஸாம்பிளே எடுத்துங்களேன். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். ஓகே, 17.5 லட்சம் கோடி. ஓகேங்களா? போட்டு இவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து 17,000 கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் பண்றாங்க. இவன் சூப்பரா இல்ல இங்க 17 லட்சம் கோடிக்கு பதிலா இவர் வந்து 5.5 கோடி போட்டிருக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட இது வந்து 5.5 கோடி. ஆனா இவங்களுடைய ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 16,000 கோடி. இவர் 17,000 கோடி பண்ணியிருக்காரு, இவர் 16,000 கோடி பண்ணியிருக்காரு. 1000 கோடி கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. ஆனா இவர் வந்து 17.5 கோடி வச்சு வியாபாரம் பண்றாரு, இவர் வந்து 5.5 கோடி வச்சு வியாபாரம் பண்றாரு. ஸோ நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இவரோட பிஇ ரேஷியோ பாருங்க சூப்பரா இருக்கு, 8.13 இருக்கு. ஆனா நீங்க வந்து கேட்கலாம், என்ன சார் இதுல வந்து டெப்ட் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கு. அது பேங்கிங் செக்டார்ல இருக்கிற டெப்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஜஸ்ட் இக்னோர் இட். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெப்போ ரேட்ல மெயின் இதுல கடன் வாங்கி தான் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட் பாருங்களே தவிர டெப்ட் ரொம்ப பேங்கிங் செக்டார்ல இது கொடுக்காதீங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி கம்பெனி பாருங்க. ஓஎன்ஜிசியில் 2.6 லட்சம் கோடி போட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட 13,000 கோடி பண்றாங்க. இவங்க சமல்ல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்களுக்கு வந்து மணி இருக்கு, எனக்கு வந்து ஒரு நீண்ட காலம் இதுல நான் வந்து போடணும், நான் வந்து லாங் டைம் ஹரிசான்ல பாக்குறேன், எனக்கு இந்த ஷார்ட் டேர்ம்ல கரெக்டான ஸ்டாக் எல்லாம் பிக் பண்ண முடியாது, திடீர்னு இறங்கலாம் ஏறலாம் என்ன வேணா ஆகலாம். எனக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்டேபிளான, நம்ம சொல்லுவோம்ல லார்ஜ் கேப்ல போடுங்க, மிட் கேப்ல, ஸ்மால் கேப்ல, ஈக்விட்டின்றதே ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் என்டிட்டில வருது. அதுலயே ஓரளவுக்கு ஸ்டேபிளா நீங்க டைவர்சிஃபை பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா
இது மாதிரி வந்து ஒரு 10 ஸ்டாக் டாப்பா இருக்கிற 10 ஸ்டாக்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுடைய ரிஸ்க் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸா இருக்கும். rather than going and then finding. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டாக் அங்கங்கே டேன்லா பிளாட்ஃபார்ம் எடுக்கிறோம், டெலிவரி நான் எடுக்கிறேன், கண்ணா பின்னான்னு எடுக்கிறேன். அது வந்து இருக்கலாம். அது வந்து ஒரு 10-20% அதில் வைக்கணும். மிச்சம் 30% வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக அப்கமிங்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதா பார்த்து பார்த்து பொறுக்கி ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் மிட் ரேஞ்சில் இருக்கிறது நீங்கள் போடலாம். பட் 50% ஆஃப் த இது மாதிரி மெயின் இதில் பார்க் பண்ணுங்க. லைக் இதில் இருக்க ஸ்டாக்லாம் பாருங்களேன். டாப்ல இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், லைஃப் இன்சூரன்ஸ், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், கோல் இந்தியா. டாப் 10 இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், அதானி பவர், ஐடிசி, என்டிபிசி. ஸோ இவங்க வந்து டாப் 15ல இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 50% ஆஃப் த மணி கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் டாப் 10 கம்பெனிஸ் வேர் யூ டோன்ட் வாண்ட் யுவர் மணி இம்மீடியட்லி. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தேவையில்லாம இருக்கிற பணத்தை டைரக்டா இதுல வந்து நீங்க பார்க் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸ் அப்படியே வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அது வந்து நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வந்து நீங்க செக் பண்ணுங்க இந்த எல்லா கம்பெனியோடைய விலையை 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து எப்படி டைவர்சிஃபை பண்ணணும். டைவர்சிஃபை பண்றது வந்து எப்படி டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ வந்து பிரியம் சாரோட இதுல நம்ம பார்த்ததுல அவர் வந்து லார்ஜ் கேப், மிட் மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு பிரிச்சிருப்பார். அப்படின்னா வந்து ஒவ்வொரு கம்பெனியோடைய வேல்யூ, ஒரு பெரிய கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனி, அது மாதிரி பிரிச்சிருக்காரு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். இதோட நீங்க நிறுத்திடக்கூடாது. இதற்கு அடுத்து என்ன பண்ணணும்னா செக்டார் வைஸ் டைவர்சிஃபிகேஷன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ இதுல இல்லை. போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் வந்து இவரு சொன்னதுல வந்து பிரியம் சார் கொடுத்த ஷீட்ல நான் என்ன பண்ணேன்னா நான் போட்டிருக்க கம்பெனி எல்லாத்தையும் பார்த்தேன்னா நான் வந்து ஓரளவுக்கு ஃபைனான்சியல் செக்டர்ல வந்து அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்சியல் செக்டர்ல 4 வச்சிருக்கேன். ஆனா பேங்கிங் செக்டர்ல 0, பவர் செக்டார்ல 2 வச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் நான் 1 தான் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த வாரம் நான் என்ன திங்க் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் செக்டர்ல எனக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கு, பட் பேங்கிங் செக்டர்ல எனக்கு சுத்தமாக எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த தடவை வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ்ல வந்து ஒரு 2 ஸ்டாக்கை நான் கழட்டி விட்டுட்டு ஐ வாண்டட் டு மூவ் டு பேங்கிங் செக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுதி வச்சிருந்தேன் கிட்டத்தட்ட எல்லா செக்டர்லையும் நீங்க வந்து ஒரு 6-7 செக்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நான் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி நான் 10 லட்சம் வச்சிருக்கேன், நான் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது நீங்க 10 லட்சம் வச்சிருக்கீங்கன்னா நம்ம அதை இது முடிச்சு நம்ம சொல்லுவோம். அது சொல்லுவோம் அவருக்கு. செக்டர் வைஸ் அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் டு 6-8 செக்டராவது நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து முதல்ல எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எழுதி வைக்கணும் எந்தெந்த செக்டர்ல நான் கண்டிப்பா இருக்கணும். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் கண்டிப்பா வந்து அது ஒரு ஆல் ஆல் டைம் வந்து அது வந்து இதா இருக்கும், சைக்கிளிக்கலா இல்லாம. ஓகேங்களா? பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். வேற என்ன செக்டர் இம்பார்ட்டன்ட் செக்டர்? ஐடி செக்டர். ஓகே, ஐடி செக்டர். ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன செக்டர் வந்து நல்ல ஒரு செக்டர் வந்து பவர். நம்ம ஊர்ல பவர் இல்லாம இருக்க முடியாது. பவர் ஆர் அண்ட் எனர்ஜி, ஆயில், இது எல்லாமே பவர் எனர்ஜி. ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன செக்டர் நம்ம கண்டிப்பா இருக்கணும்? எல்லாருக்கும் ஹெல்த் இஸ் மஸ்ட். ஸோ ஹெல்த் செக்டர்ல நான் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ இது மாதிரி உங்களுடைய அதுக்கப்புறம் முக்கியமான மாதிரி எஃப்எம்சிஜி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங்
கன்சியூமர் குட்ஸ். இந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ற சோப்பு, சீப்பு, கண்ணாடி, வந்து ஷூ எல்லாமே வந்து எஃப்எம்சிஜில வந்துடும். அது இல்லாம என்னதான் கொரோனா ஆனாலும் நான் அதில் யூஸ் பண்ணாம யாரும் வாங்காம இருக்க போறதில்ல, குளிக்காம யாரும் இருக்க போறதில்ல, வாங்கிதான் ஆகணும் எல்லாமே. ஸோ இந்த பொருளோட விலை குறையும் போறது இல்ல. ஸோ இது வந்து எஃப்எம்சிஜி, பதாஞ்சலி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், அதுக்கப்புறம் ஃபுட்வேர் நிறைய இந்த எஃப்எம்சிஜில இருக்கு. நீங்க வந்து பார்த்துட்டு இதாது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தந்த செக்டர்லாம் நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சுக்கணும். ஸோ செக்டர் வைஸ் டைவர்சிஃபை பண்ணிக்கணும். லார்ஜ், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்சிஃபை பண்ணணும். டைவர்சிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலும் என்னவா இருக்குன்னா growth ஸ்டாக், வேல்யூ ஸ்டாக், டிவைடண்ட் ஸ்டாக், அப்புறம் வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக், சைக்ளிக்கல் ஸ்டாக், மொமெண்டம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நீங்கள் பிக் பண்ணுற ஸ்டாக் வந்து ஒரு மாதிரி ஒரு இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 ஸ்டாக் பிக் பண்ணுறேன்னா எனக்கு வந்து growth ஸ்டாக்னா நான் இப்போ டாப் 15 சொன்னேன் தெரியுங்களா? அந்த டாப் 15 எல்லாமே growth ஸ்டாக் தான். இப்போ நம்ம பண்ணல லிஸ்ட் அவுட் பண்ணல டாப் 10 ஸ்டாக்ஸ் அப்படின்னு எல்லாமே. ஏன்னா வருஷா வருஷம் அதோட வளர்ச்சி வந்து போய்கிட்டே தான் இருக்கும். மேல மேல ஹையர் ஹை கொடுத்து போயிட்டே இருக்கும். பட் ஆனால் ஸ்லோ growth-ஆ இருக்கும். growth ஸ்லோவாக இருக்கும். தட் இஸ் ஃபைன். ஸோ அது மாதிரி போச்சுன்னா அதுக்கு growth ஸ்டாக். இதே நான் வந்து நேரா பி ரேஷியோ போய் இருக்கிறதுலே கம்மியா இருக்க பியா எனக்கு வேணும்ப்பா, நல்லாவும் சம்பாதிக்கணும், ஆனா பி வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி ஸ்டாக் பாக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து என்னன்னா வந்து கிட்டத்தட்ட இதுல பி வந்து மென்ஷன் பண்ணாத ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து இதுல போறோம் வச்சுங்களேன். இதுல எடுத்துட்டு சப்போஸ் வந்து நமக்கு கெமிக்கல் செக்டார் இருக்குங்களேன். கெமிக்கல் செக்டார் இதுல வந்து பி வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்றத பாக்குறேன் அப்படி வச்சுங்களேன். பி கம்மியா வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை எடுக்கிறோம். அதோட ஃபண்டமெண்டல் வந்து ஸ்ட்ராங்கா பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேல்யூ ஸ்டாக். அது மாதிரி ஒரு அண்டர் வேல்யூவா இருக்கு, பட் இட் ஹஸ் காட் அ குட் பொட்டன்ஷியல் டு கோ அப். லைக் நீங்க நிஃப்டி 50ல எடுத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து புக் வேல்யூட கம்மியா ட்ரேட் ஆகுறாங்க. நிஃப்டி 50நாலே உங்களுக்கு தெரியும், டாப்பா இருக்கிற 50 கம்பெனி, தட் மீன்ஸ் தே ஆர் டூயிங் வெரி வெல். ஒரே பாத்தீங்கன்னா வந்து எதுல விட்டேன், ஓகே, வேல்யூ ஸ்டாக் வந்து புக் வேல்யூவோட கம்மியா ட்ரேட் ஆகிற ஸ்டாக், பட் டாப்பா இருக்குன்னா இப்போ யூஸ்வலா வந்து 50ன்றது அவங்களே பண்ணியிருக்காங்க. டாப்பா பர்ஃபார்ம் பண்ற 50 கம்பெனியை தான் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனில நமக்கு வந்து புக் வேல்யூ விட கம்மியா இருக்க ஸ்டாக்கு எடுத்தோம்னா அதெல்லாம் வேல்யூ ஸ்டாக். அதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல போனீங்கன்னா இதுல இல்ல ஸ்கிரீனர், இதுல சார்ட்டிங் எடுத்துங்க. சார்ட்டிங் போனீங்கன்னா டேஷ்போர்ட்ல போயிட்டு இதாக வச்சிருக்கேன், நான் ஸ்கேனர்ல ஏதாவது வச்சிருக்கேன் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். இவங்களே வச்சிருப்பாங்க. இருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கேனர். தி ஷுட் ஹேவ் இட். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபண்டமெண்டல் ஸ்டாக் பிலோ புக் வேல்யூ பார்த்தீங்களா, அண்டர் வேல்யூ. ஓகேங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து டாப் 50 ஏன்னா சூப்பராகவும் இருக்கணும். ஏதோ ஒரு அண்டர் வேல்யூ இருக்குது. அண்டர் வேல்யூனா சம் ரீசன் இருக்கும், அவங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் நமக்கு பர்ஃபார்ம் பண்றவங்க நிஃப்டி 50. ஓகேங்களா, அவங்கள நம்ம ஸ்கேன் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தீங்க வச்சுங்களேன், ஓஎன்ஜிசி பாருங்க, இன்னும் கூட அண்டர் வேல்யூவா இருக்கு. நமக்கு டாப் 5ல வந்திருக்கு நம்மளோட இதுல. ஸோ ஓஎன்ஜிசி எக்ஸலன்ட் ஸ்டாக்கு. சரி, நம்ம வந்து இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க வச்சுங்களேன், ஒரு ப்ராபப்ளி வந்து ஒரு 9 மந்த்ஸோட ரிசல்ட்ஸ் கொடுத்ததா. நம்ம ஒரு ஜூலைல போய் பார்ப்போமே. ஏதோ ஒன்று கிளிக் பண்றேன் ரேண்டமா நான். ஜூலை 7th
பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் வந்து வந்திருக்கு அந்த சமயத்துல. ஸோ அதை நம்ம எடுத்திருந்தா கூட இந்நேரம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஓஎன்ஜிசி வந்து டாடா ஸ்டீல் வச்சுக்கலாம். டாடா ஸ்டீல் ஓஎன்ஜிசி ஜூலைல என்ன விலை இருந்திருக்கு? ட்ரேடிங் வியூ. ஓகே. ஓகே. டாடா ஸ்டீல். ஓகே. டாடா ஸ்டீல் ஜூலை மாதம் மந்த்லி போட்டுடுறேன். ஸோ எங்கே இருக்கோம் நம்ம? ஜூன், ஜூலை. ஜூலையில் பார்த்தீங்கன்னா 122 ரூபா இருந்துச்சு. இப்போ 134 ரூபா இருக்கு. ஓஎன்ஜிசி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓஎன்ஜிசி எடுத்துட்டா வச்சுங்களேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து இது ஜூலை, ஜூன், ஜூலை. ஓகே. ஜூலையில் பார்த்தீங்கன்னா 177 ரூபா இருந்துச்சு. இப்போ 210 ரூபா. 6 மந்த்ஸ் ஆயிருக்கு. 177 210 ரூபான்னா கிட்டத்தட்ட வந்து 15, 16, கிட்டத்தட்ட ஒரு 15%. டாப்ல இருக்க கம்பெனி 15% 6 மாசத்துல கொடுத்துருக்கு. ஸோ விச் இஸ் அன் எக்ஸலண்ட் இது வச்சுங்களேன். ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் தனியாகவே புக் வேல்யூ லெஸ் தேன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு தனியாகவே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாக்ஸுமே புக் வேல்யூவோட கம்மியான சீப்பர் ரேட்ல கிடைக்கும். பட் எல்லாமே எடுத்துட முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு ரீசன் வந்து இருந்துச்சு வச்சுங்களேன். ஏன் கீழே இருக்கானா இவன்லாம் தொடவே கூடாது. யாரெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஆனா அவங்களோட புக் வேல்யூட கம்மியா ட்ரேட் ஆகுறாங்க. கோல் இந்தியா நான் சொன்னேன் உங்களுக்கு. கோல் இந்தியா, அப்புறம் இன்னொரு ஸ்டாக் சொல்லியிருந்தேன். 2 ஸ்டாக்குமே வந்து மேல வந்து செம்ம ஃபாஸ்டா வந்துச்சு. ஆயில் இந்தியா. ஆயில் இந்தியா அண்ட் கோல் இந்தியா உங்களுக்கு சொன்னேன். லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். 310 ரூபாயோ வந்து ஏதோ இருந்துச்சு. மணி கண்ட்ரோல் ஆர்டிக்கல் வந்துச்சுன்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து 380 ரூபா இருக்கு கோல் இந்தியா. நம்ம டாப் 15 அந்த ஸ்கேனர்ல நம்ம பார்த்தோம் இப்போ. ஓகேவா? ஸோ வந்து வேல்யூ ஸ்டாக் எது இதுன்னு பாருங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக். டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்லாம் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா பார்க்குற இடம் வந்து இந்த என்எஸ்சி வெப்சைட் போயிடுங்க. என்எஸ்சி இந்தியா போயிடுங்க. போயிட்டு நேராக வியூ ஆல் இண்டிசஸ் போட்டுருங்க. போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா எல்லா மார்க்கெட் இண்டிசஸ்லாம் இருக்கும். நேராக போயிட்டு செக்டரல் இண்டிசஸ்க்கு அப்புறம் தீமேட்டிக் வரும். ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ். இதில் வந்து டாப்பாக இருக்கிற டிவிடெண்ட் கொடுக்குற 50 கம்பெனி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்கும். ஸோ இதில் இருந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸை நீங்கள் எடுக்கலாம். எடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா அது வந்து நிரந்தர ஒரு மார்க்கெட் கீழே போனா கூட இவங்க வந்து ஒரு ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி லாபத்துல போகுது, கடன் கம்மியா இருக்கு. ஆல்ரெடி 2 நல்ல பாயிண்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னா அவங்க வர லாபத்தை திருப்பி போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபர்தர் growth இருக்க மாட்டேங்குது. பட் ஆனா இட் டசன்ட் மேட்டர். எவ்ரி டைம் தே ஆர் மேக்கிங் மணி அண்ட் கிவிங் டிவிடெண்ட் டு பீப்புள்னா தட் இஸ் ரியலி குட் திங்ல. ஸோ அதனால அதில் டைவர்சிஃபை பண்ணலாம் நீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி growth ஸ்டாக்ல போடலாம், வேல்யூ ஸ்டாக்ல போடலாம், டிவிடெண்ட் ஸ்டாக்ல போடலாம். ஒரு ஒரு ரேஷியோ வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து இதெல்லாம் இருக்குன்னு. சைக்கிளிக்கல் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு, ஜுவல்லரி, க்ளோத்ஸு இதெல்லாம் சைக்கிளிக்கல் ஸ்டாக் சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த பொங்கல் டைமு, தீபாவளி டைமு, இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரி சீசன்லாம் வந்து இதாக இருக்கும். இப்போ ஏர் கண்டிஷனர்லாம் இருக்குல்ல, வோல்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் விற்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் சைக்கிளிக்கலாக வந்து எப்போ வந்து கம்மியாக இருக்கும்னு பார்த்து என்ட்ரு ஆகலாம். சப்போஸ் வந்து நல்ல மழை பெய்யுது அதெல்லாம் வந்து வோல்டாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் வந்து அந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். மொமெண்டம் ஸ்டாக்ன்றது டெக்னிக்கல் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து நல்ல ஸ்டாக்கோ இல்லை நாசமாக போன ஸ்டாக்கோ எதாக இருந்தாலும் மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே ஏறி கீழே இறங்கி அப்படிதான் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு என்ன ஆகும்னா ஒரு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்றது
அந்த இடத்துல வரும்போது விலை வந்து வேகமா நகரும். ஒண்ணு முன்னாடியா போகும், இல்ல பின்னாடியா போகும். அப்படி நடக்கும்போது நம்ம அந்த கரெக்டான அந்த ஏரியாவை பார்த்துட்டு அந்த ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த ஸ்டாக்ல போச்சுன்னா அந்த விலை நகர்வும் வேகமா இருக்கும். இப்போ வேகம்ன்றது என்ன? டைம் தானே. இப்போ வந்து 10 km/h 70 km/h. ஸோ வேகம் ஜாஸ்தியா இருக்கு. வேகம் ஜாஸ்தியானா வி மேக் குயிக் மணி வித்தின் அ ஷார்ட் பீரியட்னு அர்த்தம். ஸோ அதை வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ல நீங்க பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது டே டு டேல வந்து, ஏன்னா வந்து மொமெண்டம் ஸ்டாக் தான் டிஸ்கஸ் பண்றோம். அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த growth ஸ்டாக்லாம் பெருசா மாற போறது இல்ல. இந்த டாப் 15 ஸ்டாக்ஸ் நான் காமிச்சேன்ல, நீங்க ஒரு மாசம் கழிச்சு வந்தா கூட அந்த லிஸ்ட்ல வெரி வெரி ஃபியூ சப்டில் சேஞ்சஸ் தான் பார்ப்பீங்க. வேல்யூ ஸ்டாக்லாம் பார்த்து வச்சிங்களேன், நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஸ்டாக்ல இந்த கிராஃப்லயே உங்களுக்கு தெரியும். இந்த இந்த இதுல பார்த்தீங்க வச்சுக்கலாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா இது காலத்துக்கும் வந்து வேல்யூ ஸ்டாக் வந்து ரொம்ப மாறாது. ஸோ அதுவும் வந்து ஈஸியா நீங்க பிக்கப் பண்ணி அது பண்ணிடலாம். அதுல வந்து மச் டிஸ்கஷன் இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட் 50 போட்டிருக்காங்களா அவங்க மட்டும்தான் வந்து அந்த மாதிரியே இதுல இருப்பாங்க. அதுல சேஞ்சஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். 1 மந்த் ஒரு தடவை நீங்க வந்து ரீவிசிட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மூணுத்துக்கும் growth ஸ்டாக்கும் சரி, வேல்யூ ஸ்டாக்கும் சரி, டிவிடெண்ட் ஸ்டாக்கும் சரி, சைக்கிளிங் ஸ்டாக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பார்த்தா போதும். growth வேல்யூ டிவிடெண்ட்லாம் எவ்ரி மந்த் ஒரு தடவை விசிட் பண்ணி நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டா போதும். பட் மொமெண்டம் ஸ்டாக்ன்றது எவ்ரி டே பேசிஸ்ல புது புது ஸ்டாக் வரும், புது புது ஸ்டாக்ஸ் இதாகும், டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டாக் அபவுட் மொமெண்டம் ஸ்டாக். ஸோ அட் த சேம் டைம் எவ்ரி மந்த் வி பெட்டர் டாக் அபவுட் திஸ் growth ஸ்டாக், வேல்யூ ஸ்டாக், டிவிடெண்ட் ஸ்டாக். ஸோ தட் இந்த இந்த டாப் த்ரீல வந்து அட்லீஸ்ட் ரிமெம்பர் யூ ஹாவ் டு பி அட்லீஸ்ட் 50% ஆஃப் யுவர் வேல்யூ ஷுட் பி ஹியர், 50 to 60%. ஓகேங்களா? அதே மாதிரி 50 to 60% யூ ஹாவ் டு பி இன் திஸ் செக்டர். அதே மாதிரி 50 to 60% யூ ஷுட் பி இன் த லார்ஜ் கேப். ஸோ இது வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிராஸ். சரி, கம்மிங் பேக் டு ப்ராக்டிகாலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் வந்து ஒரு 10 லட்சம் இருக்கு. ஒரு சார் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் 10 lakhs இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஏதாவது சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத 10 lakh வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளோ ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சிலர் இருப்பாங்க, நம்ம பார்த்த ஏற்கனவே வந்து பிரியம் சார் வந்து he has done a wonderful job that he created that Excel sheet that I can read many people. என்னால் நிறைய பேரோட மைண்டை ரீட் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா இவி கணேஷ் இருக்காரு. அவரு வந்து அவரோட இது அந்த இதை பொறுத்து அந்த ஷீட் அவர் ஃபில் பண்றதை வச்சு நான் என்ன லேர்ன் பண்ணிட்டேன்னா இவி கணேஷ் சார் பத்தி, அவர் வந்து ஸ்ட்ராங் பிலீவர், பயங்கரமா பிலீவ் பண்ணுவாரு. அண்ட் ஹி புட் மோஸ்ட் ஆஃப் த பிலீஃப் இன் சர்டன் கம்பெனிஸ் லைக் நேரா போனாரு, கொடுத்த காசுக்கு நேரா டாடா மோட்டர்ஸ் ஏதோ ஒரு கம்பெனில அவர் ஃபுல் காசு இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ ரிஸ்க் அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணல, பட் ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் கம்பெனி வில் கிவ் எ வெரி குட் ஈல்டு அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. ஹி சோஸ் ஒன்லி ஒன் ஸ்டாக். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருக்கும். சிலர் இருப்பாங்க, ரொம்ப இல்லைப்பா எனக்கு அது மாதிரிலாம் வந்து ஒரே ஸ்டாக்லேயே நம்பிக்கைலாம் வச்சிருக்க மாட்டேன், நான் அதை விட என்கிட்ட இருக்க ஸ்டாக் பிரித்து போகிறதுக்கு இது பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, இட் இஸ் பெட்டர் டோன்ட் பிலீவ் ஒன்லி ஒன் பர்சன், always believe many people. So at least your chances of getting right வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்க 20 ஸ்டாக்கும் போடலாம், 10 ஸ்டாக்கும் போடலாம். பட் டிபெண்டிங் ஆன் ஹவு குட் யூ ஆர் இன் ஃபாலோயிங். இப்போ சப்போஸ் 20 ஸ்டாக் போடுறீங்க வச்சுங்களேன், 20 ஸ்டாக்கையும் உட்காந்து நீங்க வந்து ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லை எனக்கு வந்து பெட்டரு இல்லை, நான் கொஞ்சம் டைவர்சிஃபை பெட்டரா பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து 20 ஸ்டாக் வந்து பண்ணணும்னா ஓகே, நாட் பேட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா 10 to 50 20 ஸ்டாக்ஸ்
10 to 20 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து திங்க் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நீங்க வந்து 10 ஸ்டாக்ஸ் பிக் பண்ணீங்கன்னா யுவர் அலாட்மெண்ட் ஷுட் பி 1 lakh per ஸ்டாக். 20 ஸ்டாக்ஸ் பிக் பண்ணீங்கன்னா 50,000 per ஸ்டாக். நீங்க ரெண்டு விதமா இதை அப்ரோச் பண்ணலாம். 50,000 per ஸ்டாக் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வர வர நீங்க பிக் பண்ணி ஸ்லோவா இன்ஃபியூஸ் பண்ணலாம் ஓவர் அ பீரியட். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து ஐடியலா என்ன இருக்குன்னா யூ கேன் சூஸ் இன் பிட்வீன் 10 to 20 ஸ்டாக்ஸ், ஒரு 15 ஸ்டாக்ஸ் நீங்க வந்து திங்க் பண்ணலாம். நம்ம வந்து பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணோம். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்றது நம்ம டைவர்ஸை பண்ண போறோம். ஓகே, லார்ஜ் கேப். அப்போ வந்து லார்ஜ் கேப்ல வந்து நமக்கு வந்து ப்ரிடாமினா நேற்று நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் தான். 30 வயசுல ஆரம்பிக்கிறோம், இப்போ நமக்கு 40 வயசு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% நம்ம ஸ்டேபிளா இருக்கும். ஸோ 60% லார்ஜ் கேப்ல போட்டுடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 40ல வந்து பார்த்தீங்கன்னா 30% நீ மிட் கேப் போகலாம். 10% வந்து ஸ்மால் கேப் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ 60% நான் வந்து ஸ்மால் லார்ஜ் கேப் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து அஹ், 6 ஸ்டாக் ஐ ஷுட் சூஸ் ஃப்ரம் லார்ஜ் கேப். ஓகேங்களா? மிட் கேப் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மிட் கேப் ஸ்டாக்கு நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐம் திங்கிங் தட் ஐம் டூயிங் 10 ஸ்டாக்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஸ்மால் கேப் வந்து ரெண்டு, சாரி, ஒரு ஸ்டாக். ஸோ எல்லாத்துலயும் நம்ம ஒரு 1 லட்சம் போட போறோம். ஓகே, முடிச்சாச்சா? ஒரு டைவர்சிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. நீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்றீங்க. பிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாக் இதெல்லாம் பிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிக் பண்ண 10 கம்பெனி இருக்குல்ல, 10 கம்பெனி எடுத்து அந்த 10 கம்பெனியோட செக்டர் எழுதுங்க. பிலாங்ஸ் டு விச் செக்டர் அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த செக்டர்லாம் நீங்க எக்ஸ்போஸ்டு, எத்தனை ஸ்டாக்ஸ்ல நீங்க எக்ஸ்போஸ்டு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அப்போ அது மூலயமா நீங்க வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த 10 செக்டரும் பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி? growth ஸ்டாக்கா, இல்ல வேல்யூ ஸ்டாக்கா, இல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்கா, இல்லைன்னா மொமெண்டம் ஸ்டாக்கா? சைக்கிள் விட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு. மொமெண்டம் ஸ்டாக்கா அப்படின்றது இது பண்ணுங்க. ஓரளவுக்கு இதுவும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி 50% கிட்ட growth ஸ்டாக்ல இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வந்து ஸோ இது வந்து நம்ம ஹெச்டிடியில் வந்து பிரியம் சார் வந்து நமக்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். இது நிறைய இதை வந்து நான் லேர்ன் பண்ணிக்க முடியுது, நிறைய பேரை பற்றி புரிஞ்சுக்க முடியுது. ஆம், வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. சரி, என்ன அவர்கிட்ட உண்மையிலே பணம் தான் கொடுத்து நம்ம கிட்ட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இனிய பேப்பர் மணி. அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு ஒரு டைவர்சிஃபிகேஷன் அவர் நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து என்னோட ஷீட்டுக்கு போகிறேன். ஓகேங்களா? அதில் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் ஷாக் ஷீட் நம்பர் 10, லிஸ்ட் ஆஃப் ஷாக். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் சார் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரித்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இதில் வந்து போட்டிருக்காரு, இத்தனை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதுவும் வந்து ரியலி குட். இங்கே இருக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் நம்பர் 1 நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிச்சு போச்சாரு. டைவர்சிஃபிகேஷன் 1 பண்ணியாச்சு. அடுத்து எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுத்துட்டு இது மாதிரி செக்டரா பிரிச்சுக்கணும். செக்டரா பிரிச்சுக்கிட்டு இந்த செக்டர் எல்லா செக்டர்லயும் நம்மளால பண்ண முடியாது. யூ கான் புட் ஆல் த செக்டர் வச்சுங்களேன். அதுல என் மனசுக்கு இந்தந்த செக்டர்லாம் நான் கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும் அப்படின்றதுலாம் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா ஆட்டோமொபைல் அண்ட் ஆக்சிலரி, அதெல்லாம் நான் வந்து எல்லோல போட்டிருக்கேன். ஆட்டோமொபைல் அண்ட் ஆக்சிலரி, பேங்க்ஸு, ஃபைனான்ஸு. நான் ஃபைனான்ஸ்ன்றதை வந்து நான் பேங்கிங் ஃபைனான்சியல் செக்டரா பார்க்குறேன். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஹெல்த் கேர், ஆயில் அண்ட் கேஸ், பவர் செக்டர், சாஃப்ட்வேர், டெலிகாம், இதுலலாம் நான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் போயிட்டு நான் பார்த்துட்டு என்னோட இதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்க போறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல இருக்கிறத ஞாபகம் வச்சுங்க. எதெல்லாம் இருக்குன்னா அதானி வில்மார், பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல். ஓகேங்களா? அஹ், அதானி வில்மார்ன்றது வந்து எஃப்எம்சிஜி ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஃபைனான்ஸ்ல ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்டாக் என்ன, பாரதி ஏர்டெல் டெலிகாம் ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆம், பார்த்தீங்கன்னா வேற என்ன ஸ்டாக், விப்ரோ, பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ். ஸோ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து விப்ரோ வந்து ஐடி செக்டர், பவர் கிரிட் வந்து நமக்கு பவர் கம்பெனி இருக்கு இங்கே. ஓகே, பவர் கிரிட். இன்னொன்று என்ன மேடம் சொன்னேன்? விப்ரோ, பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இல்லை ஒன்று. டாடா ஸ்டீல் எதில் வருது? ஸ்டீல் எதில் வருது பாருங்க. இது எஸ், டாடா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல வரும். ம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டல்ஸ் மெட்டீரியல். மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ்ல வராதா டாடா ஸ்டீல்? மெட்டல் அது. மெட்டல் தான் இருக்கும். ஓகே மெட்டல் சார். மைனிங்ஸ். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சா அடுத்து வந்து நம்ம மிட் கேப்ல, நான் மிட் கேப்ல போறேன். மிட் கேப்ல என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை மிட் கேப் பிரிக்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே டைவர்ஸே பண்ணிட்டீங்க அதை. ஸோ அதனால அதை விட்டுருங்க. அசோக் லைலாண்ட், டொரண்ட் பவர், பயோகான். ஸோ சாரி, அசோக் லைலாண்ட், ஸோ another one, டொரண்ட் பவர், ஓகே, பயோகான். ஹெல்த்ல எங்க இருக்கு? ஹெல்த். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வினாட்டி ஆர்கானிக்ஸ், இமாமி லிமிடெட். மேடம் வினாட்டி ஆர்கானிக்ஸ் எதில் செக்டர்ல வந்து பாருங்க, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன செக்டர்னு பாருங்க. இமாமி வந்து எஃப்எம்சிஜி. கெமிக்கல்ஸா? மெக்மானி கெமிக்கல்ஸ் தான் அந்த வினாட்டின்னு மாத்திருக்காங்க. இமாமி வந்து எஃப்எம்சிஜி சார், அது ஓகே. வினாட்டி ஆர்கானிக் ஆர்கானிக், அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் சார் அது. ஓகே. வினாட்டி கெமிக்கல்ஸ் ஆர்கானிக். இங்க இருக்கு மேடம், கெமிக்கல்ஸ் இங்க இருக்கு. கெமிக்கல்ஸ் ஒன்று. ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து அஹ், என்ன மேடம், இது டெலிவரி எதில் மேம் வருது? அது வந்து எதில் வருதுன்னு பாருங்க. டெலிவரி ஐஜிஎல், ஏபி கேபிட்டல். ஐஜிஎல் வந்து கேஸ் அண்ட் ஆயில்ல வருது. ஓகே. அதுக்கப்புறம் டெலிவரி வந்து லாஜிஸ்டிக்ஸ் சார். லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ் இருக்கா மேடம்? லாஜிஸ்டிக்ஸ் எங்க? லாஜிஸ்டிக்ஸ் இல்ல, பட் லாஜிஸ்டிக்ஸ் இல்ல. அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், வேர் ஹவுசிங் அந்த மாதிரியான லாஜிஸ்டிக் சர்வீஸ் தான் சார் போட்டிருக்காங்க. ட்ரேடிங்ல இருக்கும். வேற ஏதாவது செக்டர்னு போட்டுருப்பாங்க பாருங்க இந்த கிளாசிஃபிகேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், வேர் ஹவுசிங், லாஜிஸ்டிக் சர்வீஸ்னு வந்திருக்கு அந்த இதனால. டிரான்ஸ்போர்ட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் இதுல தான் வருதா? நிப்டி ஃபாலோ ஆயிட்டு இருக்கு சார். அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக்கல்ஸ், ஃபுட்வேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, கேஸஸ், ஃபியூல், மிஸ்லேனியஸ்ல போடுறேன் மேடம். ஓகேங்க சார். ஓகே. ஏபி கேபிட்டல் வந்து ஃபினான்ஸ் சார், ஏபிசி. ஓகே. பேடிஎம் அதுவும் ஃபைனான்ஸ்ல தான் வரும். ஓகே. ஸோ டெலிவரி எதில் வரும்னு போட்டிங்களா? வினாட்டி ஆர்கானிக்ஸ் பார்த்தீங்களா? கெமிக்கல்ஸ் சொல்லிட்டீங்களா? டெலிவரி பேடிஎம். அதானி பவர். ஓகே. பவர் ரிலேட்டட் பவர் எங்க? ஓகே. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சீனி, பிஜி இன்விட் அண்ட் 5 ஸ்டார் ஃபைனான்ஸ், எல்லாமே ஃபைனான்ஸ். இதில் வந்து ஃபைனான்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சீனி வந்து எஃப்எம்சிஜியில் வரும் மேடம் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5 ஸ்டார் வந்து இந்த கம்பெனிஸ், இந்த மைக்ரோ இதுக்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் கம்பெனி, அது ஃபைனான்ஷியல் செக்டரில் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபைனான்ஸ் தான் பார்த்தோம்.
பிஜி இன்வெஸ்டும் ஃபைனான்ஸ் தான். பிஜி இன்வெஸ்ட் ஃபைனான்ஸ். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மேடம் இது ஸ்டெர்லைட் இது எதில் மேடம் வரும்? ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ஹோல்டிங் ஏதோ ஒரு பாருங்க. இது வந்து எம்ஹெச்ஆர்ஐன்றது ஹாலிடே மஹேந்திரா ஹாலிடே சார். அது கன்சியூமர் இதுல வரும். அவந்தி ஃபீட்ஸ் எவ்வளவு வரும்? இதுல வரும் பாருங்க. அது அக்ரிகல்ச்சர் வரும் சார். அவந்தி ஃபீல்ட்னா அவந்தி ஃபீட் வந்து அக்ரிகல்ச்சர்ல வரும். கரெக்ட். இது மேடம் இன்னொன்னு என்ன சொன்னேன்? ஸ்டெர்லைட் சொன்னீங்க சார். தூத்துக்குடியில் தான் சார் இருக்கு. இல்லப்பா, அதுதான் ஸ்டெர்லைட் டெக் சார். ஸ்டெர்லைட் டெக். அது என்ன செக்டர்ல வருது? அது வந்து டெலிகாம் சர்வீஸ். டெலிகாம் சர்வீஸ். கரெக்ட், நீங்க கரெக்ட் சொல்லிட்டீங்க. கரெக்ட். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து நீங்க பார்த்தாலே தெரியும், நான் டைவர்சிஃபை பண்ணியிருக்கேன். ஆனா வந்து நான் ஹைலைட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ல 2 பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி. பேங்கிங்ல ஒண்ணுமே இல்லை. ஃபைனான்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங்ல 1 2 3 4 5 ஓவர் எக்ஸ்போஸ்ட். எஃப்எம்சிஜி 3, ஹெல்த் கேர் 1, ஆயில் அண்ட் கேஸ் 1, பவர் 1, சாஃப்ட்வேர் 1, டெலிகாம் 1. ஓகே, டெலிகாம் 2. ஸோ நான் நினைச்ச செக்டர்லாம் பண்ணிட்டேன். ஆனா வந்து பேங்கிங் செக்டர்ன்றது ரொம்ப முக்கியமான செக்டரு. நான் அதுல வந்து நல்ல பேங்கிங் செக்டரும் ஐடி செக்டர் தான் என்னோட மெயினா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபைனான்ஸ்ல இருக்கிற 5 ஸ்டாக் எடுத்து பார்ப்பேன். எடுத்து பார்த்துட்டு எனக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து சரியா போலையோ என்னென்ன பண்ணுமோ அந்த 2 ஸ்டாக்கை கழட்டி விட்டுட்டு பேங்கிங் செக்டர்ல என்ன நல்ல செக்டரோ அதுல நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு டைவர்சிஃபிகேஷன் முடிச்சீங்க, அடுத்த டைவர்சிஃபிகேஷன் இதுல வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா 2 டைவர்சிஃபை ஆகும். அதுக்கு அடுத்து 3வது ஒரு ஷீட் எடுத்து இதே மாதிரி பிரிச்சு உங்க ஸ்டாக் எழுதிட்டு அது growth ஸ்டாக்கா, வேல்யூ ஸ்டாக்கா, டிவிடெண்ட் ஸ்டாக்கா பிரிங்க. அண்ட் மிஸ்லேனியஸ் போட்டுங்க. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க. அது மாதிரி ஒரே இடத்துல நிறைய இருந்துச்சுன்னா அதுல இருக்க ஒரு ஸ்டாக்கை கழிச்சுட்டு நீங்க இது மாதிரி டைவர்சிஃபை 1 by 1 பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. யூ காட் இட். ஸோ ப்ராக்டிகாலிட்டியே நான் வந்து சொன்னேன், இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம். இல்லைன்னா எந்த ஸ்டாக் எப்படி எடுக்கிறோம், எந்த விதத்தில் டைவர்சிஃபை பண்ணுறோன்றதே நமக்கு புரியாமல் போயிடும். ஸோ நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் நம்ம என்ன இது பண்ணணும்னா, ஃபண்டமெண்டலாக போய் எப்படி ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது, அந்த screener.in போயிட்டு அந்த டாப்ல இருக்க ஸ்டாக்ஸை அந்த செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றீங்கன்னா அதுல வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கணும், அதை எப்படி டைவர்சிஃபை பண்ணணும் according to the market capital, according to the sector wise, and according to the டைப் ஆஃப் ஸ்டாக், growth ஸ்டாக்கா, டிவிடெண்ட் ஸ்டாக்கா, இல்லை இதான். ஸோ இப்படி நீங்க பிரிச்சு நான் வந்து ஒரு மெத்தடா சொன்னேன். இட் நீட் நாட் டு பி இன் திஸ் வே. இஃப் யூ திங்க் தட் சம் அதர் வே வுட் பி a பெட்டர் இதுனா நீங்க அப்படியே வந்து ட்ரை பண்ணலாம். பட் தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் ஷுட் பி தேர். 2 or 3 டைவர்சிஃபிகேஷன் இருக்க மாதிரி போர்ட்ஃபோலியோ நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? அது ஓகே, நான் முடிச்சு